வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி, ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல் போட்டி, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் சிற்றுண்டியாக ஜூஸ், பிஸ்கட் மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நெட்டப்பாக்கத்தில் டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. கடந்த 16ஆம் தேதி இந்நிறுவனத்தின் கிழக்கு பகுதி மதில் சுவரை தாண்டி மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊழியர்களின் 6 இருசக்கர வாகனங்களில் இருந்த பெட்டிகளை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் திருடப்பட்டிருப்பது நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சின்ன பகண்டை பகுதியை சேர்ந்த அபிஷேக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அபிஷேக் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் செல்போன்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் இந்த திருட்டுக்கு உடந்தையாக திலீப் என்பவரும் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அபிஷேக் மற்றும் திலீப் ஆகிய இருவரையும் நெட்டப்பாக்கம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேட்டுப்பாளையம் 4 முனை சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம் நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து இன்று திடீரென சாலையோரமாக சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மழைநீர் தேங்கி மண் ஈரமானதால் கம்பத்தின் அடிப்பகுதி வலுவிழந்து சாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக கம்பம் சாய்ந்த பொழுது அருகில் வாகனங்களோ பொதுமக்களோ இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சமீப காலமாக மேட்டுப்பாளையம் பகுதியில் மழை மற்றும் விபத்து தொடர்பான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாய்ந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எனவே சாய்ந்த கம்பத்தை உடனடியாக அகற்றுவதுடன் அப்பகுதியில் உள்ள மற்ற ஹைமாஸ் விளக்கு கம்பங்களின் உறுதித்தன்மையையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கும் விழா நாளை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெறுகிறது. இவ்விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று விருதை வழங்குகின்றார். இதற்காக இன்று மாலையில் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு மாலை மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்தடைகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள ஹோட்டல் அக்கார்ட் சென்று தங்குகின்றார். அமைச்சரின் வருகைக்காக ஹோட்டலில் அனைத்து சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கு மற்றும் கோரிமேடு செல்லும் சாலைகள் முழுவதிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் வரும் வழியில் உள்ள மது கடைகள் மற்றும் ஹோட்டல்களை மூட புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
புதுச்சேரி கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் 18வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் இந்திய அளவில் 10 மாநிலங்களில் நடைபெறும் இந்த கைப்பந்து போட்டியின் முக்கியத்துவம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் நடத்தப்படும். புத்துணர்வு கோப்பை 2026க்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெறுகின்றது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் நடத்தப்படும் போட்டிகள் 45 அணிகள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடி வருகின்றனர். இதில் தேர்வாகும் 2 அணிகள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தேர்வாகி விளையாடுகின்றது. வெற்றி பெறும் அணிகள் கோயம்புத்தூரில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் அந்தந்த அணிகள் அடுத்த கட்டம் நடைபெறும் போட்டிகளுக்கு தயாராகி வருகின்றனர். செப்டம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகின்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள், கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் நற்பணி மன்ற விளையாட்டு வீரர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். மூலகுளம் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் மாபெரும் இரத்த முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 68க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் 41 பேர் தன்னார்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் முகாமை நடத்தினர். NSS அலுவலர்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன், செவ்வந்தி மற்றும் உடற்கல்வி இயக்குனர் அங்காளன் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர். இரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் மகா வீரபுரம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி நேர்த்திக் கடன் செலுத்தினர். தொடர்ந்து ஊரணி பொங்கல் மற்றும் செடல் போடுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலாவும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மகா வீரபுரம் மற்றும் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரியின் அரசியல் சூழலை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என கண்டித்தும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். விமான நிலைய விரிவாக்கம், பொருளாதார மண்டலம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ரயில்வே திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ளதாகவும், குடிநீர், கழிவுநீர், சாலை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மாநிலம் தழுவிய போராட்டங்களை முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் நடைப்பயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி நடைபயணம் மேற்கொண்டார்கள். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதன் அவசியம் குறித்தும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். நடைபயணத்தின் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காரைக்கால் அடுத்த கோட்டைச்சேரி எம்ஜிஆர் சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜைகள் செய்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள வெஸ்ட்மெட் மருத்துவமனை மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான நவீன சிகிச்சைகளை வழங்கும் நியூரோ சயின்சஸ் துறை திறக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய துறையை திறந்து வைத்தார். இதில் மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த துறையில் மூளை மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைகள், பக்கவாதம், மூளை கட்டி, வலிப்பு, பார்கின்சன்ஸ், தலைவலி உள்ளிட்ட நரம்பியல் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள், நவீன ஸ்கேன் மற்றும் அவசரகால சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பக்கவாதம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய புனர்வாழ்வு சிகிச்சைகளும் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு குறைந்த செலவில் உயர்தர நரம்பியல் சிகிச்சை வழங்குவதே நோக்கம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெத்திசன்னார் மேல்நிலைப் பள்ளியின் 2026ஆம் ஆண்டு விளையாட்டு விழா உப்பளம் துவக்கப்பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியராஜ், துணை முதல்வர் அருட்தந்தை சின்னப்பன் தலைமையில் நடைபெற்ற விழாவை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்திரு மோன்சி ஜோர் குழந்தைசாமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி NCC குழு தலைமையக குழு தளபதி கர்னல் ஆஷித் திவாரி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மாணவர்கள் அணிவகுப்பு, தடகளம், உடற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் வெங்கடேஸ்வர நகர் சேரன் வீதியில் கால்வாயின் குறுக்கே தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ள மின் கேபிள் செல்லும் குழாயால் மழைக்காலங்களில் குப்பைகள் மரக்கிளைகள் சிக்கி நீரோட்டம் தடைபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மழைநீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகும் நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தாழ்வாக உள்ள மின் கேபிள் செல்லும் குழாயை அகற்றி உயர்த்தி அமைக்க மின்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக புதுச்சேரி மாநில தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி பன்னீர்செல்வம் மின்துறை அதிகாரியிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது சதீஷ்குமார், பாரத், தங்க பிரகாசம், வெங்கட், கோபி, சத்யா, அஜய் உட்பட அப்பகுதி மக்கள் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.